உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அத்தை. இசை, நீ என்ன பேச போறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. இன்னைக்கு சிந்தாமணி அக்கா எல்லாரும் முன்னாடியும் என் ப்ராப்ளத்தை சொல்லும் போது கூட எனக்கு அவ்வளவு கஷ்டமா இல்ல அத்தை. ஆனா நீங்க என்ன காப்பாத்துறதுக்காக பேசுனீங்க. நான் ஏற்கனவே என்னோட குறைய சொல்லிட்டதா சொன்னீங்களே, ஏன் அத்தை? நிஜமாவே நான் நல்லவளா இருந்தா அத செஞ்சிருக்கணும்ல அத்தை. ஆனா நான் அப்படி செய்யலையே. ஆனா நீங்க என்ன அப்படி சொல்லி நல்லவளாக்கிட்டீங்க. உங்க பிரியத்துக்கும் பெருந்தன்மைக்கும் முன்னாடி நான் அப்படி கூசி போய் நிக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை, மன்னிச்சிருங்க. ஏய் இசை, என்னம்மா நீ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? நான் அப்படி சொன்னதால மட்டும் நீ நல்லவ இல்ல, குணத்தாலையும் நீ நல்லவதான், அது எனக்கு தெரியும். மத்தவங்க உன்னை குறைச்சி பேசுறத நான் விரும்பல. அத்தை, நீங்க எனக்காக இவ்வளவு தூரம் யோசிச்சிருக்கீங்க. ஆனா எனக்கு காது கேட்காதுங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலேயே சொல்லாம பறிச்சது ஏன் தப்புதான் அத்தை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. ஐயோ இசை, இங்க பாரு, எனக்கு எல்லாமே தெரியும் இசை. இசை இங்க பாரு, நான் சொல்றத கேளு. உனக்கு காது கேட்காதுன்ற விஷயம் மட்டும் இல்ல, நீ என்கிட்ட வந்து இந்த உண்மைய சொல்லணும்னு நினைச்சப்போ உன்னோட சித்தி ருக்மணி தான் உன்னை தடுத்து மிரட்டி வச்சிருந்தாங்கன்னு எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். அத்தை, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி அத்தை தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும் இசை. வர்ஷினியோட வாழ்க்கை உன்னால கெட்டுடக் கூடாதுன்ற பயத்துல தானே நீ உண்மையை என்கிட்ட மறைச்ச. உன் தங்கச்சிக்காக நீ எடுத்த இந்த முடிவு எனக்கு ஒரு தப்பாவே தெரியல இசை. ஒரு நல்ல நோக்கத்துக்காக, நல்ல எண்ணத்தோட தான் நீ இத செஞ்சிருக்க. உன்னோட மனசு சுத்தமா தான் இருந்திருக்க இசை. நீ இதெல்லாம் சுயநலமா யோசிக்கல. அப்படி இருக்கும்போது எதை மறைச்சாலும் அது துரோகம் கிடையாது இசை. இல்ல விஷால், ஹால்ல சிந்தாமணி அக்கா சொன்ன ஒவ்வொரு விஷயமும் சரிதான். உனக்கு மியூசிக்னா எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்னால உன்னோட மியூசிக்க கேட்க முடியாதுங்கிறது ரொம்ப வேதனையான உண்மை. இசை, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு மெடிக்கல் எவ்வளவு அட்வான்ஸ் ஆயிருக்கு தெரியுமா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அடுத்தவங்களோட லிப் மூவ்மெண்ட்டை வச்சு என்ன பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு நாள் நீ மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கனா, நீ கிரேட். நீ சாதாரண ஆளே இல்ல. இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் வேணும் இசை. இவ்ளோ டேலண்ட் இருக்கிறவனால என் மியூசிக்கையும் புரிஞ்சுக்க முடியும். விஷால், இந்த வீட்ல என்ன நம்பின முத ஆள் நீதான். அண்ணா, உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? என்ன? அன்னைக்கு நீ என்ன முதல்ல பொண்ணு பார்க்க வந்தப்போ ஸ்ரீஜாவுக்கும் உனக்கும் இருக்கிற லவ் பத்தி நீ என்கிட்ட சொல்லி இருக்க. ஆனா நீ முகத்தை திருப்பி பேசினதுனால உன் உதட்ட சேவை என்னால பார்க்கவே முடியல. நீ என் பக்கம் திரும்பி அத சொல்லி இருந்தேன்னா எல்லாமே மாறி இருக்கும் விஷால். நீ என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கு புரியாம போனதுனாலதான் இப்போ நான் இங்க வந்து நிக்கிறதுக்கு காரணமா போயிடுச்சு. ஆக்சுவலா இசை, என் லைஃப்ல நடந்த ஒரு நல்ல விஷயமே அதான். ஒருவேளை நான் பேசினதை நீ கேட்டிருந்தா எனக்கும் ஸ்ரீஜாவுக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். நானும் என் லைஃப்ல ஒரு பெரிய தப்பு பண்ணிருப்பேன். விஷால், விஷால், என்ன யோசிக்கிற விஷால்? ஒண்ணும் இல்லை இசை. உனக்கு நிஜமா எந்த வருத்தமும் என் மேல இல்லல்ல? அட, ஒண்ணும் இல்லங்கிற. எனக்கு எந்த வருத்தமும் இல்ல, புரிஞ்சுக்கோ. இசை, ஒரு
முக்கியமான கால். நான் பேசிட்டு வந்துடுறேன். சார், ஹலோ சார், சொல்லுங்க. என்ன விஷால், நாளைக்கு கோர்ட்ல ஹியரிங் இருக்கு. உங்களால நேர்ல வர முடியுமா முடியாதா? லாஸ்ட் டைம் மாதிரி இந்த டைம் கோர்ட்டுக்கு வராம அவாய்ட் பண்ணீங்கன்னா அப்புறம் கேஸ் அவ்வளவுதான், நம்ம கை மீறி போயிடும். எதுவா இருந்தாலும் நேர்ல வந்து பேசலாமா? நேர்ல வந்து சொல்றேன். சரி விஷால், வாங்க. ஓகே சார். ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். இந்த நேரத்துல என்ன வேலை? இல்ல, நான் சீக்கிரம் வந்துடுறேன். வரேன். இந்த ஃபைலை மேடம் கிட்ட கொடுத்து சைன் வாங்கிருங்க. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க விஷால், உட்காருங்க. என்ன இவ்வளோ லேட்டா வர்றீங்க? ஏற்கனவே ஜட்ஜு கோர்ட்டு முடிச்சு கிளம்பி போயிட்டார். இன்னைக்கு ஹியரிங் நீங்க சைன் பண்ணிருக்கணும். நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு. நாளைக்கு நீங்க சைன் பண்ணலன்னா அடுத்த ஹியரிங்க்கு 3 months ஆகும். அது வந்து சார், எனக்கு டைவர்ஸ் வேணான்னு முடிவு பண்ணிருக்கேன் சார். என்ன விஷால் சொல்றீங்க? ஆமா சார், நான் என்னோட ஒய்ஃபை இன்னும் பெட்டரா புரிஞ்சுக்க ட்ரை பண்ண போறேன் சார். இந்த கோர்ட் ஃபார்மாலிட்டிஸ்ல இருந்து என்ன ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகத்தான் நான் வந்தேன். விஷால், நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கீங்களா? அப்புறம் மனசு மாதிரி திரும்ப கோர்ட்டுக்கு வரக்கூடாது. சார், என் லைஃப்ல நான் எடுத்த தெளிவான முடிவு தான் சார். நான் நல்லா யோசிச்சு தான் சார் சொல்றேன். நீங்க அந்த டைவர்ஸ் பேப்பர்ஸ் கொடுங்களேன். சார், வரேன் சார். தேங்க்யூ மச்சான், போலாம். மச்சான் சூப்பரா.